விஜயா மறுபடியும் நம்ம மீனா கிட்ட வந்துட்டு ரோகிணிக்கு காஃபி போட்டு குடு, ரோகிணிக்கு வெந்நீர் வச்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வேலைய ஏவிட்டே இருக்கிறாங்க. இத்தன நாளா ரோகிணிய தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருந்த விஜயா வந்து, இப்ப ரூ. 40,00,000 ஆர்டர் பிடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதிக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. அவங்க ரோகிணி கிட்ட போய் சொல்றாங்க, "உங்களோட வாழ்க்கையவே மறுபடியும் தொடங்கி வச்சது யாரால தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, "என்ன மீனா தான் என்னோட வாழ்க்கைய மறுபடியும் செழிப்பாக்குனா அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்படி ரோகிணி உங்களால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? ஒரு வேள மீனா மட்டும் உங்களுக்கு இந்த ஆர்டர குடுக்க சொல்லி சொல்லலைன்னா, இப்ப அவங்க வேற ஒரு ஷோரூம் தான் பார்த்துருப்பாங்க தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க எத்தன தடவ சொன்னாலும் என்கிட்ட இருக்கிறது இது ஒரே பதில் தான். அ எல்லாமே வந்து என்னோட முயற்சியால தான் கிடைச்சுச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, "விடுங்க ஸ்ருதி, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அவங்க வாழ்க்கை மறுபடியும் நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்காவது கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கான்னு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி விடுங்க, இருக்கட்டும் அதனால என்ன இப்ப" அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. சிந்தாமணி போயிட்டு அந்த 275 வீட்டுக்கும் அ பூ ஆர்டர் எடுக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோகிணி கிட்ட சொல்றாங்க, "அந்த ஆர்டர் எனக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணு. அப்ப நானும் உனக்கு கமிஷன் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உனக்கு தெரிஞ்ச கிளையண்ட் தானே சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே ரோகிணி இருந்துட்டு அவங்க கிட்ட போய் பேச போறாங்க.